ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தக்காளி கடையில் தான் செய்ய போகிறேன். வீட்டில் லைட்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, பல்ப்பு. அதனால் இப்படி இருக்குது வெளிச்சம். தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 உருளைக்கிழங்கு, வேறு சின்ன வெங்காயம், பூண்டு, வேறு சாம்பார் தூள், இத்தனையும் தான் போட்டிருக்கிறேன். குக்கரில் 5 விசில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு நான் கடைய போகிறேன். பருப்பு 1 ஸ்பூன் தான் போட்டேன், அதுக்கு மேலாம் போடலை. அப்புறம் உருளைக்கிழங்கும் 1 தான் போட்டேன். ஏன்னா தக்காளி சட்னி புளிக்கும்ல, அந்த புளிப்பை எடுக்கிறதுக்காக அந்த உருளைக்கிழங்கும் அந்த பருப்பும் போட்டேன். டேஸ்ட்டுக்காக, அந்த புளிப்புக்காக தான் 1 ஸ்பூன் போட்டேன். நிறையெல்லாம் போடாதீங்க, வேறு குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். குழம்பு ரொம்பவும் புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் சேர்த்துருந்தேன். தக்காளி கடையில் தான் சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே கடைஞ்சி தாளித்து விட்ற வேண்டியதுதான். சிம்பிள் மெத்தடு, ஈஸி மெத்தடு. இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தக்காளி கடையில். வெங்காயம் 2 தான் எடுத்திருந்தேன். ஒரு 4-5 தக்காளி போட்டிருந்தேன். ஒரு தக்காளி விலை கம்மி தானே, அதனால் 4-5 தக்காளி போடணும். அதுக்கு மேலாம் போட்டால் ரொம்ப புளிப்பாயிரும். நைட்டுக்கு மட்டும் எல்லோரும் சாப்பிட்டோம். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தக்காளி கடையில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் புளிச்சா நல்லா இருக்காது. ஓகே, டாட்டா.